வணக்கம். இன்னைக்கு திருக்குறளுடைய பொது குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். இவருடைய பெற்றோர் ஆதி பகவான், மனைவி வாசுகி. ஊர் மயிலாப்பூர். காலம் கிமு 31. இந்த நூல்ல குறுகிய செய்யுள் காணப்படுறதுனால இத குறள் அப்படின்னு சொல்றோம். மிக பழமையான நூலாகவும் தமிழ்ல முதல் நூலாகவும் போற்றப்படுது. இதுல இருக்கக்கூடிய பா வகைக்கு 4 வகை இருக்கு. கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, ஆசிரியர்பா. இந்த நூல் குறள் வெண்பாவால ஆனது. அதனால இத குறள் அப்படின்னும், இந்த நூலுடைய உயர்வு கருதி இத திரு அப்படின்னு அடைமொழியால அழைக்கப்படுது. அதனால இத திருக்குறள் அப்படின்னு சொல்லப்படுது. திருக்குறள் அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. ஏன்னா ஒரு சொல் அந்த பொருளை குறிக்காம அந்த சொல்லோடு தொடர்பு இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருளை குறிக்கிறது தான் அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அது போலதான் திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறளும் வேறு ஒரு பொருளை தொடர்பு படுத்தி வரும். ஈரடிகளில் உலக தத்துவங்களை சொன்னதால இத ஈரடி நூல் அப்படின்னும் அழைக்கப்படுது. திருக்குறள்ல 7 அப்படிங்கிற எண் 8 இடங்கள்லையும், கோடி என்ற சொல் 7 இடங்கள்லையும், 70 கோடி அப்படிங்கிற சொல் ஒரு முறை வந்திருக்கு. திருக்குறள்ல இடம்பெற்ற இரு மலர்கள், ஒன்னு அனிச்சம், இன்னொன்னு குவளை. திருக்குறள்ல இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறள்ல இடம்பெற்ற மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறள்ல இடம்பெற்ற விதை குன்றிமணி. திருக்குறள்ல இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறள்ல இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறள்ல இடம்பெறாத ஒரே எண் 9. தை 2ஆம் நாளை தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக அறிவிச்சிருக்கு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் கம்பராமாயணமும் திருக்குறளும். உலகளாவிய இலக்கியம் என அழைக்கப்படுவது திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள்.